வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம டோராவின் பயணங்களோட படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, எப்படிப்பட்ட ஆசையையும் நிறைவேற்றக்கூடிய நட்சத்திரத்தை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறா. அதுல அவ சந்திக்கிற சவால்கள் என்னென்ன, அவளுக்கு முந்தைய அந்த நட்சத்திரத்தை திருட நினைக்கிற குரூப்பை எப்படி சமாளிச்சான்றத பத்தி தரமான கதைக்களத்தோட வெளிவந்திருக்க டோரா அந்த சர்ச் ஃபார் சொல்டோராடோ படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பறந்து விரிஞ்ச அமேசான் காடுகளை காட்டி இதில் இருக்க ரகசியங்களை கண்டுபிடிக்க திறமை வாய்ந்த சாகச வீரர்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க. அதுல தலை சிறந்து விளங்குற தலைவி நம்ம டோரா தான். அவ சின்ன வயசா இருக்கும் போதே காட்டுக்குள்ள பயணம் பண்ண ஆசைப்பட்டா. ஆனா அவளோட அம்மா தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா அவளோட தாத்தா டோராவையும் அவ கசின் டியாகோவையும் கூட்டிட்டு காட்டுக்கு போனாரு. பசங்க 2 பேரையும் மலை உச்சிக்கு அழைச்சிட்டு வந்து மொத்த காடுகளையும் காட்டினதும் அதோட அழகை பார்த்து வாய பொழகுறாங்க. அப்போ 2 பேர் கையிலையும் இங்க இருந்த இன்காஸ்ன்ற பழங்குடி மக்கள் பயன்படுத்தின கயிறை கட்டி விடுறாரு தாத்தா. நீங்க போற ஒரு சாகச பயணத்துக்கும் இதுல ஒரு முடிச்ச போட்டு விடுங்க. இன்காஸ் பழங்குடி இனத்தோட தார்மீக மந்திரமே ஆல்யூ தான். அதோட அர்த்தம் நாம என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும்ன்றது தான் சொல்றாரு தாத்தா. இதை கேட்ட டோரா, நானும் டியாகோவும் எப்பவும் ஒற்றுமையா இருப்போம். சரி, அந்த இன்காஸ் பழங்குடி மக்கள் காட்டுல தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா எப்படி திரும்பி வருவாங்கன்னு கேட்கிறா டோரா. அவங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் தான் வழிகாட்டும். ஏன்னா பாலைவனமா இருந்த பகுதியில மந்திர சக்தி கொண்ட நட்சத்திரம் வந்து விழுந்ததும் அழகான காடுகள் உருவாச்சு. அந்த நட்சத்திரத்தோட பேரு தான் சொல்டோராடோ. இது நாள் வரைக்கும் அதை யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது. சுயநலம் இல்லாத ஒரு ஆசையை நிறைவேற்றுற சக்தி அதுக்கு இருக்கு. நீ பெரியவளானதும் நிச்சயமா அதை கண்டுபிடிக்கணும், சரியா? உன்ன மாதிரி சாகச விரும்பிகளுக்கு உறுதுணையா இருக்கிறதே இந்த மேப்பு தான் சொல்லி கொடுக்கறாரு. அதை ஆசையா திறந்து பார்த்தா காலியா இருக்கு. என்ன தாத்தா இதுன்னு கேட்டா, இது ஒரு விசேஷமான மேப்பு. நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் இது உனக்கு வழிகாட்டும். இதை பயன்படுத்தி நீ சொல்டோராடோவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு தாத்தா. அதை கேட்டு டோரா பயங்கரமா சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் காலையில மேப்பை எடுத்துக்கிட்டு தனியா போகும்போது, நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப்னு பாட்டு பாடினே வரா. அந்த சமயம் புதருக்குள்ள இருந்து காலில் முள்ளு குத்துன ஒரு குரங்கு வருது. அதை கவனிச்சு வருத்தப்பட்ட டோரா முள்ளை எடுத்துட்டு அவ பேக்ல இருக்க பொம்மை குரங்கு பூட்ஸ் அவுத்து இதுக்கு தரா. அதை போட்டு பார்த்ததும் சந்தோஷமா துள்ளி குதிக்குது குரங்கு. சரி, உன் குடும்பம் எங்க இருக்கு, உன்னோட பேரு என்னன்னு கேட்கிறா டோரா. உடனே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருது குரங்கு. சரி, கவலைப்படாத, இனிமே நீ என் கூடவே இருக்கலாம். உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு டோரா யோசிக்கும் போது பூட்ஸ்னு கத்தி கிடக்குது குரங்கு. சரின்னு அதையே பேரா வச்சுப்போம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எங்க போறதுன்னு தெரியாம முழிக்கிறா டோரா. அப்போ மேப்பு கிட்ட வழி கேட்டு போகும்போது தான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. இப்படி 10 வருஷமா சொல்டோராடோவை தேடி அமேசான் காடுகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா டோரா. அது எல்லாத்துக்கும் மேப்பு தான் வழிகாட்டுது. இப்போ கடைசியா மிஞ்சி இருக்க ஒரே ஒரு குகையில தான் சொல்டோராடோவை பத்தின தகவல் எதனா கிடைக்கும்ன்றத நம்பி கிளம்புறா. இவளோடது கூட்டு குடும்பம்ன்றதுனால எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு வரா. அவளுக்கு வழிகாட்டியா இருந்த தாத்தாவும் இறந்து போனதுனால அவரோட போட்டோக்கு மரியாதை செலுத்திட்டு வரா. அப்போ வெளியே டோராவுக்காக காத்துக்கிட்டு இருந்த டியாகோ, நாம போற குகையில எந்தவித ஆபத்தும் இருக்காதுல்லன்னு கேக்குறான். ஆபத்துலாம் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, வா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறா டோரா. ஆனா அந்த குகையை பார்த்ததும் பூட்ஸ் பதறி போய், நான் வெளியவே நின்னுக்கிறேன்ப்பா, நீங்க மட்டும் உள்ள போங்கன்னு சொல்லுது. டியாகோ வேற வழி இல்லாம டோரா பின்னாடி போறான். ஆனா டோரா மட்டும்தான் எந்தவித பயமும் இல்லாம சந்தோஷமா அந்த குகைக்குள்ள போறா. தண்ணிக்குள்ள இருந்த பொரிய கண்டுபிடிச்சு அதை அமுக்கினதும் எலும்புக்கூடு வந்து டியாகோவை பயமுடுத்துது. அங்கிருந்து கஷ்டப்பட்டு உள்ள போனதும் ஒரு பக்கம் ஃபுல்லா பாம்பு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபுல்லா விஷ சிலந்திகள் இருக்கு. ஆனா மேப்ல பார்த்தா நடுவுல தான் வழியை காட்டுதுன்னு சொல்றா டோரா. இப்போ என்ன பண்றதுன்னு முன்னாடி போய் நின்னா பாறை உடஞ்சி தலைகீழா தொங்கிட்டு இருக்கா டோரா. மேப்பு காட்டின இடம் இதுதான் போலன்னு சந்தோஷமா கீழே இறங்கினதும் பிசு பிசுன்னு இருக்கு. என்ன கன்றாவிட ஆயுதுன்னு உதறி தள்ளிட்டு சுத்தி பார்த்தா சின்ன வயசுல தாத்தா கொடுத்த கயிறு போல இங்க திரிச்சு வச்சிருக்கிறத கவனிச்சு அது என்னன்னு பாக்குறா. இன்காஸ் பழங்குடி மக்கள் இது மூலமா தான் தகவல் பரிமாறிப்பாங்கன்னு புரிஞ்சு அதை படிச்சு பாக்குறா. சூரிய ஒளியை திருப்பி விடுற கருவி மூலமா நீங்க சொல்டோராடோவை கண்டுபிடிக்கலாம்னு அதுல போட்டிருக்காங்க. அது எங்கடா இருக்குன்னு தேடினா தரையில செட் பண்ணி வச்ச பொறிக்கு நடுவுல கிடக்கிறத கவனிச்சு அவ பையில இருந்து அதே வடிவிலான ஒரு பொருளை எடுத்து அதுக்கு நடுவுல வச்சுட்டு இதை எடுத்துடுறா. ஆனா அழுத்தம் தாங்க முடியாம அந்த பொருள் உடைஞ்சதும் செவத்துல இருந்த தகடுகள் எல்லாம் சரிஞ்சு விழுந்து ஒரு குட்டி உருண்டையே கீழே தள்ளுதுங்க. அது பிசு பிசுன்னு இருந்த திரவத்தை பத்தி எரிய வைக்குது. அப்போ அந்த இடத்த சுத்தி நெருப்பு எரிய ஆரம்பிச்சதும் டியாகோ டோராவை காப்பாற்ற முயற்சி பண்றான். அவளை கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டு வரும்போது தெரியாதனமா மேப்பு நெருப்புல விழுந்துருது. அதை பொறுத்துக்க முடியாம டோரா கதறி கத்துறா. அங்கிருந்து வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது டோரா மட்டும் வருத்தத்துல இருக்கா. அதை கவனிச்சு என்ன ஏதுன்னு அவங்க அப்பா அம்மா கேட்க டியாகோ நடந்த விஷயத்த சொல்றான். ஏமா மேப் இல்லைன்னா என்ன,
எங்க எல்லாரையும் விட உனக்கு தான் இந்த காடை பத்தி நல்லா தெரியுமே, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன்னு கேக்குறாங்க. என்னோட வழிகாட்டி இல்லாம நான் இனிமே எந்த ஒரு சாகச பயணத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போய் தனியா உக்காந்துடுறா. அவளை சமாதானப்படுத்த வரான் டியாகோ. அவங்கிட்ட இந்த சூரிய ஒளி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல, அந்தி சாயும் போது சூரிய ஒளியில இருந்து பச்சை வெளிச்சத்தை என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கியா? நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போனாலும் அந்த வெளிச்சம் மூலமா ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது நாள் வரைக்கும் அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றா டோரா. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு டியாகோ மறைச்சு வச்சிருந்த லெட்டரை வெளியே எடுக்கலாமா வேணாமான்னு முழிக்கும் போது அவன் பாக்கெட்ல இருந்த பேம்ப்ளெட்டை பார்த்துட்டா டோரா. அதுல புதையல் ரகசியங்களை கண்டுபிடிக்கிற கமீலான்றவங்க புதுசா தலைமை அதிகாரியா சேர்ந்திருக்காங்கன்ற தகவலை பார்த்து ஆச்சரியப்படுறா. நான் சின்ன வயசா இருக்கும்போது இவங்களை பார்த்துதான் சாகச பயணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நானும் உன் கூடவே வேலைக்கு வரேன்னு சொல்றா டோரா. சரின்னு டியாகோ அவளை கூட்டிட்டு முத நாள் வேலைக்கு போறான். அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே வந்த டோரா கமீலாவை பார்த்ததும் நான் உங்க பெரிய ரசிகைன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ பேக்ல குத்தி இருந்த அவங்களோட பின்னையும் காட்டுறா. பரவாயில்லையே, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாராட்டிட்டு அவளோட ஐடி கார்டை எடுத்து கொடுக்குறாங்க கமீலா. எதுக்காக நீங்க இப்ப சாகச பயணத்துக்கெல்லாம் போறது இல்லைன்னு கேட்கறா டோரா. உனக்கு யாருமா சொன்னா நான் போறது இல்லைன்னு? என்னோட அடுத்த சாகச பயணத்துக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க கிளம்புறாங்க கமீலா. சரின்னு டோராவும் ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு இங்க வர சுற்றுலா பயணிகளுக்கு கைடா இருக்க கிளம்புறா. இவ ஆர்வமா விளக்க உரைய ஆரம்பிக்கும் போது அந்த வண்டியை ஓட்டுற பொண்ணு மட்டும் அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பூங்காவில் எந்த ஒரு மிருகமும் கிடையாது, எல்லாத்தையும் செட்டப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு எரிமலை வெடிக்க போகுதுன்னு எல்லாரும் ஆர்வமா பார்க்கும்போது டபுக்குன்னு குசு விட்டா மாதிரி புகை விடுது. என்னடா இது பித்தலாட்டம்னு சுற்றுலா பயணிகளோட சேர்ந்து டோராவும் கடுப்பாவரா. ஆனா அதை மூஞ்சில காட்டிக்காம அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா நிக்கிறா. இப்படி சுத்தி காட்டுற வேலையை முடிச்சுட்டு டியாகோவை பார்க்கலாம்னு வந்தா அவன் பேசும் கிளியை வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். அதை ரசிச்சு பார்க்கறா டோரா. அப்போ டியாகோவும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு டோராவை கூட்டிட்டு கிளம்பும் போது நான் ஐடி கார்டை வண்டிலேயே மறந்து வச்சுட்டேன், திரும்பி போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறா. அங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு கும்பல் ஜேசிபியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க பதுங்கி வரா. அதை பார்த்து டியாகோவும் டோரா கூட வந்துடுறான். இது தடை செய்யப்பட்ட பகுதி, நாம இங்க இருக்கவே கூடாது, வா கிளம்பலாம்னு சொல்றான். இதை பத்தி நாம கமீலா கிட்ட சொல்லியே ஆகணும், இவனுங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றானுங்க தெரியுமான்னு புலம்புறா டோரா. ஆனா அந்த கும்பலை சேர்ந்தவனுங்க மண்ணுக்கடியில கிடைச்ச தங்க காசுகளை கொண்டு வந்து கமீலா கிட்ட காட்டுறானுங்க. அதை பார்த்ததும் டோராவும் டியாகோவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த அல்லக்கைங்க கிட்ட எனக்கு தங்க காசு தேவையில்லடா, சொல்டோராடாவை கண்டுபிடிக்க ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சா எடுத்துட்டு வாங்க, இந்த தங்கத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தங்க காயினை கவிட்டு வந்து நிக்குது குள்ள நரி. அதை பார்த்து நீ தாண்டா திறமசாலி பயபுள்ளன்னு பாராட்டுறாங்க கமீலா. இதை ஒட்டி கேட்ட டோரா வீட்டுக்கு வந்து அவ புத்தகங்களை புரட்டி பார்க்கறா. அதுல இன்கா பழங்குடி மக்களோட கடைசி அரசர் தான் இந்த பிரேஸ்லெட்டை வச்சிருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறா. கமீலாக்கு முன்னாடி அதை எப்படியாச்சும் நாம எடுத்தாகணும், நாளைக்கு வேலைக்கு போகும்போது நைஸா போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றா டோரா. தேவையில்லாத பிரச்சனையில நாம சிக்க தேவையில்லைன்னு டியாகோ சொன்னாலும் அந்த பிரேஸ்லெட்டை பயன்படுத்தி நாம சொல்டோராடாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, சுயநலம் இல்லாத ஆசையை நாம நிறைவேற்றிக்கலாம். அதை பயன்படுத்தி நாம மேப்பை திரும்பி கொண்டு வந்துடலாம்னு சொல்றா டோரா. அதை கேட்டு டியாகோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில வண்டி ஓட்டுற நாயா கிட்ட ஃபர்ஸ்ட் ரைடு முடிஞ்சதும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும்னு கேட்கறா டோரா. சரி போயிட்டு வான்னு நாயா சொன்னதும் நைஸா குழி தோன்ற இடத்துக்கு வரா டோரா. அங்க அல்லக்க இங்க பிரேஸ்லெட் இருக்க பொட்டியை எடுத்துடுறாங்க. அதை கமீலா தான் திறக்கணுன்றதுக்காக நேரா கொண்டு போய் வால்ட்ல வைக்கணும்னு சொல்றாங்க. இதை ஒட்டு கேட்ட டோரா நைஸா ஐடி கார்டை பயன்படுத்தி வால்ட்டுக்குள்ள பூந்துடுறா. அங்க சொடக்கு போடுற நேரத்துல சொக்காவை மாத்திடுறா. அந்த பொட்டியை வச்சுட்டு போற அல்லக்க இங்க கண்ணில் படாம பதுங்கும் போது டியாகோவும் கூட நிக்கிறான். நீ எப்படா இங்க வந்தன்னு கேட்டா உன்னை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கேன்னு சொல்றான். அந்த அல்லக்க இங்க அங்க இருந்து போனதும் டோரா அந்த பொட்டிக்கிட்ட போய் இதை எப்படி திறக்கிறதுன்னு யோசிக்கிறா. அதை பார்த்து நம்ம என்ன சாவியை சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம்னு கேட்கறான் டியாகோ. சூப்பர்டா, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின. நாம கொகையிலிருந்து சூரிய ஒளியை திருப்பக்கூடிய கருவியை எடுத்தோமே, அதுதான் இதுக்கு சாவின்னு சொல்றா டோரா. உடனே அதை பேக் பேக்ல இருந்து எடுத்து அந்த பொட்டியில வச்சதும் டொப்புன்னு அதோட முடி பறக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட் மேக்னெட் போல டோரா கையில ஒட்டிக்குது. அந்த சமயம் அவ கண்ணுக்கு மட்டும் சொல்டோராடோ இருக்க இடம் தெரியுது. அதை பத்தி டியாகோ கிட்ட விளக்கிட்டு இந்த பிரேஸ்லெட் அவுக்கலாம்னு பார்த்தா அவன் கையில இருந்து வரமாட்டேங்குது. அந்த சமயம் கமீலோ அடியாளுங்களோட அங்க வந்துடுறாங்க. அப்போ டோராவும் டியாகோவும் நைஸா அங்கிருந்து எஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. அதை கமீலோட அடியாளு பார்த்துடுறாரு. உள்ள பிரேஸ்லெட்டை காணோம்னதும் கமீலோ செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே அதை யார் எடுத்துட்டு போனான்னு கண்டுபிடிங்கன்னு உத்தரவிடுறாங்க. அப்போ வெளியே இருந்த காவலன் கத்திரிப்பூ கலர்ல சொக்கா போட்ட பொண்ணு இப்பதான் அங்க இருந்து தப்பிச்சு போனா, ஒருவேளை அவதான் எடுத்துருப்பாளோன்னு சொல்றாரு. அது யாருன்னு தெரியாம கமீலோ கும்பல் விரட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ டோரா சந்துல பூந்து தப்பிச்சு போகும்போது பிரேஸ்லெட் அவரை தடுத்து நிறுத்துது. என்னடான்னு பார்த்தா கமீலோ அந்த பக்கமா அடியாளுங்களோட வரா. ஆபத்தை உணர்ந்து அவளை தடுத்து காப்பாத்திருக்க அந்த பிரேஸ்லெட்.
அது மட்டும் இல்லாம எந்த பக்கமா தப்பிச்சு போகணும்னு வழிகாட்டுது. அதன்படி எஸ் ஆகி நாயா இருக்க வண்டி பக்கம் வந்துடுறாங்க 2 பேரும். அப்போ நாயா டியாகோவை பார்த்ததும் நீயான அதிர்ச்சி அடைகிறா. அதை கவனிச்சு உங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கான்னு கேட்கிறா டோரா. இவ என்னோட முன்னாள் காதலி தான், சில்லற விஷயத்துக்காக நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்றான் டியாகோ. சரி முதல்ல நாம இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றா டோரா. அப்பதான் வாக்கி டாக்கில கத்திரிப்பூ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு பிடிங்கன்னு தகவல் வருது. அதை கேட்டு ரொம்ப நாள் நான் போர் அடிக்கிற வேலையை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் சாகச பயணத்துக்கு போக வேண்டியதுதான்னு சொல்லி வண்டியை கிளப்புறான் நாயா. அதுல அவளோட தம்பியும் இருக்கிறதுனால ஜாலியா என்ஜாய் பண்றா. அப்போ இவங்களை விரட்டிட்டு வர அடியாளுங்களை உண்டிகோலால தாக்க முயற்சி பண்றான் டியாகோ. ஆனா ஒரு கல்லு கூட அவங்க மேல படல. உடனே நாயா தம்பி டோரா பேக் பேக்ல இருந்து ஊதுகோல் ஊசியை எடுக்கிறான். அதை பயன்படுத்தி எதிரிகளை மட்டையாக்குவான்னு பார்த்தா டியாகோவை சுட்டுடுறான். அதனால பாவம் டியாகோ மயங்கிடுறான். அப்போ டோரா இந்த இடத்தோட மேப்பை பார்த்து வண்டியை குறுக்கு வழியில விட சொல்றா. அதன்படி நாயா போனதோ பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர அடியாளுங்க முட்டி மோதிட்டு நிக்கிறாங்க. ஆனா கமீலா பைக்கை எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு வராங்க. அப்போ தெரியாதனமா ஒரு பாட்டி வாட்டர் ரைட்ல சறுக்கிட்டு வந்து கமீலா மேல மோதிடுறாங்க. அந்த கேப்ல டோரா கேங்கு தீம் பார்க்ல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான கமீலா நிச்சயமா உன்னை விடமாட்டேன் டோரான்னு சபதம் எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து டியாகோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் நான் ஏன் நனைஞ்சு கிடக்குறேன்னு கேட்கறான். அப்போ நாயா ஆத்துல கவுந்து கிடந்த வண்டியை காட்டுறாங்க. அப்போ அறமயக்கத்துல இருந்த டியாகோவை கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க டோரா. அங்கிருந்து காடுகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம எப்படியாச்சும் சோல்டராடாவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாங்க. விஷ ஜந்துக்கள் இருக்க இடத்துல நாம எப்படி பயணம் பண்றதுன்னு டியாகோ கேட்க, அதுக்குதான் என் பேக் பேக்ல ஏகப்பட்ட சாமான்களை மூட்டை கட்டி வச்சிருக்கான்னு காட்டுறாங்க டோரா. அதுல ஆபத்துக்கு உதவுற சாமான்களை எடுத்து டியாகோ கிட்ட கொடுக்குறாங்க. முதலுதவி செய்யற பேக்கை எடுத்து நாயா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்றதுன்னு நாயாவோட தம்பி கேட்க, நீ எங்களுக்கெல்லாம் எடுபுடின்னு சொல்றதுக்கு பதிலா உண்மையான உழைப்பாளின்னு சொல்றாங்க டோரா. சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது டோராவுக்கு மட்டும் அடுத்து எங்க போகணுன்ற காட்சி கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. அப்போ நான் குகையிலிருந்து எடுத்த கருவி தான் நமக்கு வழிகாட்டியா இருக்க போகுது. ஆனா எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்க போறோன்றது தான் தெரியல. நம்ம கிட்ட வேற மேப் இல்ல. பேசாம என் கையில இருக்க பிரேஸ்லெட் கிட்ட வழி கேட்கலாம்னு அதுகிட்ட கேட்கறா டோரா. ஆனா அதுவும் சிக்னல் கொடுக்கலன்னதும் கண்ணுக்கு முன்னாடி தெரியற பாதையில போவோம்னு சொல்றா. வேற வழி இல்லாம 3 பேரும் அவளை பின்தொடர்ந்து போறாங்க. அதே சமயம் அடியாளுங்களோட வந்த கமீலா கவுந்து கிடந்த வண்டி இருக்கிற இடத்த பார்த்துடுறாங்க. அவங்களோட நரி மோப்பம் பிடிச்சி டோரா கேங்கு எந்த பக்கமா போயிருக்குதுன்னு வழிகாட்டுது. அதை பின்தொடர்ந்து போறாங்க கமீலா கும்பல். இந்த பக்கம் டோரா சரியான வழி தெரியாம மனசுக்கு தோன்ற பாதையில போயிட்டு இருக்கா. அப்போ பூட்ஸ் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்ததும் டோரா சந்தோஷப்படுறா. ஏமா நீ வீட்டுக்கு வரலன்னதும் உங்க அப்பா அம்மாவை விட நான் தான் பயங்கரமா கவலைப்பட்டேன், அதனாலதான் கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுது குரங்கு. நாங்க சொல்டோராடாவை தேடி போயிட்டு இருக்கோம்னு சொல்றா டோரா. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்த நாயா இவளுக்கு குரங்கு பாஷை தெரியுமான்னு கேட்கறா. அவளுக்கு மட்டும்தான் அது புரியும்னு சொல்றான் டியாகோ. அப்போ உங்க பின்னாடியே இன்னொரு குரூப் வருதுப்பான்னு சொல்லுது பூட்ஸ். அதை கேட்டு நிச்சயமா கமீலோ கேங்கா தான் இருக்கும். இப்ப நாம எங்க போறதுன்னு கேட்கறா டோரா. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இன்கா பழங்குடி மக்களோட கல்லறை இருக்கு, அங்க பதுங்கிடலாம்னு சொல்லுது குரங்கு. அப்படின்னா நீ தான் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்றா டோரா. சரின்னு மொத்த கும்பலையும் கூட்டிட்டு அந்த பகுதிக்கு வருது பூட்ஸ். அங்க இருக்க நுழைவு வாயில கண்டுபிடிச்ச டோரா அதுல கருவியை பொருத்தினதும் கதவு திறக்குது. அப்போ பூட்ஸை மட்டும் வெளியே காவலுக்கு நிறுத்தி வச்சுட்டு மொத்த கும்பலும் உள்ள போறாங்க. அந்த குகையில ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்கிறத பார்த்து நாயா பயப்படுறா. ஆனா டோராவும் டியாகோவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நடந்து போறாங்க. அங்க இருக்க ரகசிய அறை அடைஞ்சதும் ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் புதைச்சி வச்சிருக்க கிணறு இருக்கு. பக்கத்திலேயே இன்காஸ் பழங்குடியோட கயிறு இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல என்ன சோதனை இருக்குன்றத ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க டோராவும் டியாகோவும். அப்போ நாயாவோட தம்பி தெரியாதனமா ஒரு லிவரை இழுத்துடுறான். அதனால சுத்தி இருக்க செவிறுகள் இவங்களை மூட தொடங்குது. அப்போ கயத்துல இருக்க தகவலின்படி உங்க உயிரை பணையம் வச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு டோரா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே செவிறு இவங்களை நெருங்கிடுது. எல்லாரும் நசுங்கி சாவ போறோம்னு பயப்படும் போது கரெக்டா டோரா அந்த கிணத்துல நாம குதிச்சிடலாம்னு சொல்றா. அது ஃபுல்லா எலும்பு கூட இருக்கே, என்ன பண்றதுன்னு டியாகோ கேட்க, நம்ம உயிரை பணையம் வச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு சொல்லி டோரா முதல்ல குதிச்சிடுறா. அவ பின்னாடியே மத்தவங்களும் குதிச்சதும் செவரு முழுசா மூடிடுது. அப்போ கிணத்துல இருக்க எலும்பு கூடுகளோட சேர்ந்து மொத்த கும்பலும் பள்ளத்தாக்கல விழுந்துடுறாங்க. முன்னாடி இருந்த பெரிய கல்லை நகர்த்திட்டு பார்த்தா வெளிச்சத்தை பிரதிபலிக்க கூடிய மரகத கல்லு கிடைக்குது. அதை எடுத்து பிரேஸ்லெட்ல பொருத்தினதும் அடுத்து எங்க போகணுன்ற காட்சி டோராக்கு தெரியுது. பல ஆயிரம் பறவைகள் இருக்க ஆலமரத்தை காட்டுது. அந்த மரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், உடனே நாம அங்க போலாம்னு சொல்றா டோரா. அப்புறம்டா கும்பலை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது மழை பயங்கரமா பெய்யுது. அதனால பெரிய ஆபத்துல சிக்காம இருக்க நாம கேம்ப் போட்டாகணும்னு சொல்றான் டியாகோ. சரின்னு டோராவும் அதுக்கு ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் இன்காஸ் பழங்குடியோட கல்லறைக்கு வராங்க கமீலா கேங்கு. அந்த இடத்துல எதையோ எடுத்துட்டு தான் அவங்க போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஏவி விடுறாங்க கமீலா.
அந்த பக்கம் பாம்பு கிட்ட சிக்கின நாயாவை காப்பாத்தி இதுக்கு விஷமே இல்ல, அதனால பயப்படாத, நம்மள எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி பாம்பை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் டியாகோ. உனக்கு மிருகங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும் போலியேன்னு ரசிச்சு பாக்கறா நாயா. அப்போ ரெண்டு பேரும் சகஜமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க டோரா பின்னாடி நாம போய் என்ன பண்ண போறோம்னு புலம்புறான் டியாகோ. இதை தெரியாதனமா ஒட்டி கேட்ட டோரா வருத்தப்படுறா. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் காவல் இருக்கணும்னு சொல்றான் டியாகோ. எனக்கு எப்பவுமே தூக்கம் வராது, அதனால நான் காவலுக்கு இருக்கிறேன்னு சொல்றான் நாயாவோட தம்பி. சரின்னு அவனை பொறுப்புல விட்டு எல்லாரும் தூங்குனதும் 5 நிமிஷத்துல அவனும் தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே நரி மோப்பம் முடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுது. அப்போ டோரா கையில இருந்த பிரேஸ்லெட்டை திருட முயற்சி பண்ணி முடியாம போக அவளோட பேக் பேக்கை திருடிட்டு அங்கிருந்து எஸ் ஆகிடுது. நாம குள்ள நரி திருடக்கூடாதுன்னு சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது போல. சரி, கதைக்கு வருவோம். அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச டோரா பேக் பேக்கை காணோம்னதும் செம்ம கடுப்பாவரா. ஏற்கனவே என்னோட மேப்பு காணாம போச்சு, இப்போ என் பேக் பேக்கும் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்போ டியாகோ வேற வழி இல்லாம நம்ம வீட்டுக்கு போலாம்னு யோசனை சொல்ல சொல்டோராடவை கண்டுபிடிச்சி என் பேக் பேக்கையும் மேப்பையும் நான் மீட் ஆகணும்னு சொல்றா டோரா. ஏற்கனவே உனக்கு வழி தெரியல, இப்ப பேக் பேக்கும் இல்ல, நாம இப்ப என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு சாகச பயணமே பிடிக்கல தெரியுமா. நியூயார்க்ல இருக்க காலேஜ்ல எனக்கு ஜுவாலஜி படிக்கிறதுக்கான சீட்டு கிடைச்சிருக்கு. அங்க தங்குறதுக்கு தேவையான செலவுக்கு தான் நான் பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் ஃபிளைட்ல ஏறலனா என் சீட்டை வேற யாருக்குன்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்றான் டியாகோ. அப்போ டோரா கையில இருந்த பிரேஸ்லெட் திடீர்னு டியாகோ கையில மாறிடுது. அவன் வீட்டுக்கு திரும்பி போலாம்னு முயற்சி பண்ணாலும் அவனை திரும்பி இங்கே நிக்க வச்சு குமுற கஞ்சி காசுது. என்னடா நடக்குதுன்னு அவன் அதிர்ச்சி அடையும் போது நாம சொல்டோராடவை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த பிரேஸ்லெட் வலியுறுத்துது போலன்னு சொல்றா டோரா. அப்போ வேற வழி இல்லாம எனக்கு பிடிக்கலனாலும் இந்த சாகச பயணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் டியாகோ. அங்கிருந்து பல ஆயிரம் பறவைகள் தங்கிட்டு இருக்க ஆலமரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ மரத்துக்கு நடுவுல இருந்த ரகசிய வழியை கண்டுபிடிச்சிடுறா டோரா. அதுல அந்த கருவியை பொருத்தினதும் கதவு திறக்குது. உள்ள சர்க்கலாம்பாரி அடிக்கிற பாதையை கவனிச்சு ஃபர்ஸ்ட் டோரா சறுக்கிட்டு போறா. பின்னாடியே மத்தவங்களும் வந்து சேர்றாங்க. அப்போ எதிர்க்க இருக்க பள்ளத்தாக்குல ஃபுல்லா கூர்மையான ஈட்டிகளா இருக்கு. மேல கற்களை கட்டின வேர்களும் இருக்கு. இதுக்கு நடுவுல 2 செதுக்கப்பட்ட பாறை இருக்கு. இப்ப அந்த பாறையை அடைய நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நாயாவோட தம்பி முடிச்சு போட்ட கயிறுகள் மூலமா எதனா தகவல் கிடைக்குதா பாருங்கன்னு சொல்றான். அதை ஆராய்ச்சி பண்ணி கணக்கு தெரிஞ்சாதான் கல்லு மேல கால வைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க 2 பேரும். ஆனா டோரா அவசரப்பட்டு ஒரு விழுத பிடிச்சதும் தவறி கீழே விழுந்துடுறா. உடனே கயத்தை போட்டு டியாகோ அவளை காப்பாத்திடுறான். ஆனா கயிறு கீழே சிக்கிடுது. அப்போ கணக்குல புளியா இருக்க நாயா முன்னாடி வந்து அங்க அடுக்கி வச்சிருக்க கல்லுல இருக்க நம்பரை கண்டுபிடிச்சு சொல்றா. அதை வச்சு கயத்துல எத்தனை கல்லு கட்டியிருக்காங்களோ அதை எண்ணி பார்த்து எகிரி குதிச்சு பிடிக்கிறான் டியாகோ. 2வது தடவை நாயா தவறான நம்பரை சொன்னதும் டியாகோ அந்த விழுத பிடிக்கும் போது கீழே விழுந்துருது. ஆனா அதிர்ஷ்டவசமா ஏற்கனவே பிடிச்சிட்டு இருந்த கயிறை விடாம போனதுனால உயிர் பழைச்சிட்டான். இந்த வாட்டி நாயா கரெக்டான நம்பரை கண்டுபிடிச்சு சொன்னதும் அதை பிடிச்சி அடுத்த கயிறுக்கு நகர்ந்துடுறான். கடைசியா எந்த ஒரு நம்பரும் கல்லுல எழுதலையேன்னு நாயா யோசிக்கும் போது அது ஏன் 0வா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்லே இல்லாத கயிறை பிடிச்சிடுறான் டியாகோ. அது மூலமா நடுவுல இருக்க பாறையை அடைஞ்சு அதை திருப்பினதும் பாதை உருவாகுது. அதுல கீழே விழுந்த கயிறும் மேல வந்துடுது. அது வழியா போய் இன்னொரு மாணிக்க கல்லை எடுத்துடுறாங்க. அதை எடுத்து பிரேஸ்லெட்ல பொருத்தினதும் எந்த ஒரு காட்சியும் டியாகோக்கு தெரியல. என்னடா இதுன்னு யோசிக்கும் போது டோரா தனியா போய் உட்காந்து வருத்தப்படுறா. அதை கவனிச்சு அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே போய் நில்லுங்கன்னு நாயாவையும் அவளோட தம்பியையும் அனுப்பி வைக்கிறான் டியாகோ. அடுத்து டோரா கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டா, இனிமே எந்த ஒரு சாகச பயணத்துக்கும் என்னால போக முடியாது போல, மேப் இல்லாம நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாரு, முட்டாள்தனமா ஒரு கிளைய பிடிச்சி கீழே விழ பார்த்தேன். நீ இருக்க தைரியத்தினால நான் எந்த ஒரு சாகச பயணத்துக்கும் போக தயங்க மாட்டேன். ஆனா நீ என் கூட வரமாட்டேன்னு தெரிஞ்சதும் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சாகச பயணத்துக்கும் போறது இல்லைன்னு சொல்றா டோரா. இதுக்கு முன்னாடி நான் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. இதுக்கப்புறம் நீ போற எல்லா சாகச பயணத்துக்கும் உன் கூட உறுதுணையா நானும் வருவேன்னு சொல்றான் டியாகோ. ஏன்னா நம்மளோட ஆல்யூக்கு சக்தி அதிகம்னு சொல்றான். அப்போ அவன் கண்ணுக்கு சொல்டோராடோ எங்க இருக்குன்ற ரகசியம் தெரியுது. அந்த சந்தோஷத்தோட வெளியே வந்து பார்த்தா கமிலோ கேங்கு மொத்தமா சேர்ந்து சுத்து போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீ எங்களை சுத்தல்ல விடும்போது நீ பெரிய சாகசக்காரின்னு தான் நினைச்சேன். ஆனா வழி தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சரி, முதல்ல அவ கையில இருக்க பிரேஸ்லெட்டை வெட்டி எடுங்கடான்னு சொல்றாங்க கமிலா. ஆனா டோரா கையில பிரேஸ்லெட்டே இல்லைன்னு டியாகோ காட்டினதும் சரி அவன் கையை வெட்டி எடுங்கடான்னு உத்தரவிடுறாங்க கமிலா. அப்போ அடியாளு கத்திய ஓங்கும்போது பிரேஸ்லெட்ல இருந்து அதிர்வலைகள் உருவாகுது. அதை கவனிச்சு இவன் நம்மளுக்கு தேவை, அதனால டோராவை தவிர்த்து மற்ற எல்லாரையும் வண்டியில ஏத்துங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதுல பூட்ஸையும் கூண்டுல பிடிச்சி அடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ டோராவை பள்ளத்தாக்கல தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க கமிலா. அது மட்டும் இல்லாம டியாகோவோட பேக் பேக்கை வேற தூக்கி எறிஞ்சிடுறாங்க அடியாளுங்க. அங்கிருந்து கிளம்பி கடைசியா சொல்டோராடோ இருக்க இடத்துக்கு வந்ததும் ரகசிய கதவு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க முடியாம டியாகோ கிட்ட எங்க இருக்கும்னு கேட்டா டோரா தான் அதை சல்லீசியா கண்டுபிடிப்பா. நீங்க தான் அவளை தள்ளி விட்டீங்களேன்னு புலம்புறான் டியாகோ.
சரி பரவாயில்ல, நம்ம ஆளுங்களே தேடி கண்டுபிடிக்கிறான்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க கமீலா. இது இப்படி இருக்க டோரா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்கும் போது அங்க இருக்க மின்மினி பூச்சிகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அவளுக்கு தாத்தா உருவத்தை காட்டுது. அதுங்க வழியா உனக்கு மேப்பு தேவையில்ல, நீ தான் மேப்புன்னு சொல்றாரு தாத்தா. அப்பதான் சின்ன வயசுல டோரா நான் தான் மேப்னு பாடின பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம தாத்தா சொல்லி கொடுத்தபடி நட்சத்திரங்கள் மூலமா பாதையை கண்டுபிடிச்சு போறப்போ டியாகோவோட பேக் பேக்கும் கிடைச்சிருது. அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா கிளம்பி வரா டோரா. அந்த பக்கம் தம்பி கிட்ட மெடிக்கல் கிட்ல இருந்து ஒரு கத்திரிக்கோலை எடுக்க சொல்றா நாயா. அதை அடியாளுங்களுக்கு தெரியாம சந்தடி பண்ணாம எடுத்து கொடுக்குறான். உடனே அதை வச்சு கயத்த இருக்கிற வேலையை பார்க்கறா நாயா. அப்போ டோராவை பத்தி தரக்குறவா பேசுறாங்க கமீலா. அதை கேட்டு அவன் நீங்க சொல்ற மாதிரி முட்டாளா கூட இருக்கலாம், ஆனா உங்களை விட அவன் நல்லவன்னு சொல்றான் டியாகோ. அந்த சமயம் கமீலாவோட அல்லக்கை ரகசிய கதவை திறக்கிற அச்சை கண்டுபிடிச்சிட்டேன்னு காட்டுறான். எல்லாரும் அதை போய் பார்க்கும்போது டோரா எகிரி குதிச்சு கயத்தால கட்டி போட்டுடுறா. அப்போ நாயாவும் அவளோட தம்பியும் விடுபட்டு டோராவுக்கு உதவி செய்யறாங்க. கடைசியா இருந்த அடியால நாயாவோட தம்பி ஒரே அடியில அடிச்சு மட்டையாகிறான். மிச்சம் இருக்கிறவங்களை கட்டி போட்டு கருவியால கதவை திறந்து உள்ள போறாங்க டோரா கேங்கு. அப்போ அல்லக்கை கத்தியால கயத்தை அறுத்துடுறான். அதனால கதவு மூடுறதுக்குள்ள கமீலாவும் அவரும் உள்ள பூந்துடுறாங்க. எப்படியோ கெட்டவங்களை கட்டி போட்டு சொல்டோராவை கண்டுபிடிக்க போறோம்னு டோரா சொல்லும் போது ஏமா உங்க பின்னாடி தான் நாங்களும் வரோம்னு சொல்றாங்க கமீலா. அப்போ உங்களை பார்த்து தான் நான் சாகச பயணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்காக இப்படி தீய வழியில போறீங்கன்னு கேட்கறா டோரா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புதையலை கண்டுபிடிக்க போகும்போது உலகமே அது என்னன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கதவை திறந்தது உள்ள ஒண்ணுமே இல்லைன்னதும் என்ன மிகப்பெரிய கோமாளியா சித்தரிச்சானுங்க. அதனாலதான் இந்த சொல்டோராடோவை கண்டுபிடிச்சு என் திறமையை நிரூபிக்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால உங்களை நீங்களே இழந்துட்டீங்கன்றதை எப்பதான் உணர போறீங்க, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போல செயல்படுங்கன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டதும் கமீலா மன வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துறாங்க. ஆனா அல்லக்கை அதை பார்த்து சிரிச்சிட்டு போறான். அங்க இருந்து உள்ள நுழைஞ்சதும் பாதை ஃபுல்லா தங்கங்களா நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்து எல்லாருமே வாய புலகுறாங்க. ஆனா டோராவும் கமீலாவும் தங்கத்தை பொருட்படுத்தாம கயத்துல முடிச்சு போட்ட தகவலை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அதுல தங்கத்தை விட நீங்க எதை உயர்வா நினைக்கிறீங்கன்றதை நிரூபிச்சு காட்டுங்கன்னு போட்டிருக்காங்க. அப்போ அல்லக்கை கிட்ட நாயாவோட தம்பி அப்பா எதையும் பிடிச்சி இழுத்துறாதுன்னு சொல்றான். பட்டுன்னு பக்கத்துல இருக்க லிவரை பிடிச்சி இழுத்துட்டு இதுக்கப்புறம் என்னாக போகுதுன்னு கேக்குறான் அல்லக்கையே. உடனே அந்த பாதைக்கு பக்கத்துல தராசு போல ஒரு தட்டு வருது. அதுல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அது மேலே எழும்புது. உடனே டோராவும் கமீலாவும் கயத்து முடிச்சில போட்ட தகவலின்படி இன்காஸ் பழங்குடி மக்கள் தங்கத்தை பெருசா எடுத்துக்க மாட்டானுங்க, அதனால அதை தூக்கி தராசல போடுன்னு சொல்றாங்க. அதன்படி சுத்தி இருந்த தங்க பொருட்களை தராசல தூக்கி போட்டதும் கொஞ்சம் வெயிட் ஏறி அது அருந்து விழுது. அப்போ எதிர்க்க இருந்த கதவு வேற கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது. இதே போல அடுத்த தராசு வந்ததும் தங்க பொருட்களை தூக்கி போடுறாங்க. ஆனா இதை பார்த்த அல்லக்கை செம்ம கடுப்பாகி கத்தியை காட்டி அவனை எதுக்காக தங்கத்தை தூக்கி போடுறீங்க, எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்றான். அப்போ தராசு மேல போனதும் பின்னாடி இருக்க பாதை செதஞ்சு விழுது. உடனே கமீலா இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க தங்கத்தை தூக்கி போடுற வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. அதன்படி கமீலா அல்லக்கை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டோரா கேங்கு தங்கத்தை தூக்கி தராசுல போடுற வேலையை பார்க்கறாங்க. ஒரு தராசுலையும் சுத்தி இருக்க தங்க பொருட்களை தூக்கி போடும்போது நாயாவோட தம்பி அழகா மிருகம் போல செதுக்கி வச்ச தங்க பொருட்களை எடுத்து வச்சுக்கிறான். அப்போ கமீலாவை சமாளிக்க முடியாம அல்லக்கை சரணடைஞ்சிடுறான். உங்க கூட சேர்ந்து நானும் தங்க பொருளை தூக்கி போடுறேன்னு சொல்றான். கடைசியா வந்த தராசு பெருசா இருக்கிறதுனால சுத்தி இருக்க தங்கங்களை தூக்கி போடும்போது நேக்கா நாயாவோட தம்பியை தூக்கி வீசிடுறான் அல்லக்கை. அவனை காப்பாற்ற முயற்சி பண்ற கேப்ல இவன் தங்க பொருளை தூக்கிட்டு ஓடுறான். ஆனா பின்னாடி வழி இல்லாததுனால தவறி விழுந்து செத்து போறான். அப்போ சுத்தி இருக்க மொத்த தங்க பொருளையும் அந்த பெரிய தராசுல போட்டாலும் அது மட்டும் மேலே ஏறி போகுது. அப்போ நாயாவோட தம்பி எடுத்து வச்ச தங்க பொருளையும் தூக்கி போட்டுடுறான். அதுக்கும் தராசு சட்டை பண்ணலன்னதும் கமீலாவே முன்னாடி வந்து என்னால தானே நீங்க இந்த பிரச்சனையில சிக்கிறீங்க, அதனால நானே இதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த தராசுல எகிரி குதிக்கிறாங்க. அப்போ வெயிட் தாங்காம அந்த தராசு கீழே விழுந்துருது. அதை பார்த்து டோரா கதறி கத்துறா. அப்போ முன்னாடி தன்னால பாதை உருவாகுது. உடனே டியாகோ கையில இருந்த பிரேஸ்லெட் தன்னால விடுபட்டு கீழே போகுது. என்னடா இது ஆச்சரியமா இருக்குதுன்னு யோசிக்கிறப்போ தியாகியா மரண கமீலா கையில மாட்டி அவங்கள காப்பாத்தி மேல கூட்டிட்டு வருது அந்த பிரேஸ்லெட். அவங்கள பார்த்ததும் டோரா அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறா. இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்க அறைக்குள்ள நுழைஞ்சதும் அந்த இடத்துல கடைசியா ஒரு ரத்தனக்கல் கிடைச்சிருக்கு. அதை எடுத்து பிரேஸ்லெட்ல வச்சதும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே டோரா சுத்தியும் முத்தியும் பாக்குறா. முன்னாடி இருக்க செவுத்துல கையை நுழைக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டையை கவனிச்சு அதுல கையை விடுங்கன்னு கமீலா கிட்ட சொல்றா. அவங்களும் தைரியமா போய் கையை விட்டதும் கதறி கத்துறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்பா சும்மா தான் கிண்டல் பண்ணன்னு சொல்லிட்டு கையை திருப்பினதும் ரத்தினக்கல் இருந்த இடத்துல பறந்து வருது நட்சத்திரம், அதாவது சொல்டோராடோ. அதோட அழகை எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. அப்போ உங்களோட ஆசையை சொல்லி நிறைவேற்றிக்கோங்கன்னு கமீலா கிட்ட சொல்றா டோரா. நான் சிறந்த ஆராய்ச்சியாளர்னு நிரூபிக்க தான் முயற்சி பண்ணேன்,
அதுதான் இப்ப நிறைவேறிடுச்சு. அதனால வேற எந்த ஆசையும் கிடையாதுன்னு சொல்றாங்க கமீலா. அடுத்து நாயா கிட்ட கேட்டா போர் அடிக்கிற லைஃப்ல ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்றா. அவ தம்பி கிட்ட கேட்டா எனக்கு ஒரு ஆமை குஞ்சு வேணும், அது கடையில வாங்கிக்கிறேன்னு சொல்றான். கடைசியா டியாகோ கிட்ட கேட்டாலும் என்னோட ஆசை உனக்கு மேப்பு கிடைக்கிறது தானே சொல்றான். ஆனா டோரா நான் தான் மேப்னு எனக்கு எப்பயோ நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்துல போய் கை வைக்கிறா. அப்படி என்னதான் சுயநலம் இல்லாம வேண்டியிருப்பான்னு யோசிச்சா டியாகோவுக்கு கிடைக்காம போன காலேஜ் சீட்டு திரும்பவும் கிடைக்கணும்னு வேண்டியிருக்கா. அதன்படி பயபுள்ள நியூயார்க்கு பயணம் பண்ண ரெடியா இருக்கான். அவனை குடும்பமே ஒன்னா சேர்ந்து அன்போட வழி அனுப்பி வைக்கிறாங்க. உன்னை எப்பவும் நான் நினைச்சிட்டு இருப்பேன்னு நாயா முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறா. அவளோட தம்பிக்கு இவன் ஆசையா வளர்த்த கேப்பிபாராவை கொடுக்குறான். அடுத்து டோரா கிட்ட உனக்கு எப்போ சாகச பயணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நியூயார்க்கு வந்துருன்னு சொல்றான். என்னைக்குமே நீ தான் என்னோட ஆல்யூன்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறா டோரா. அவன் வண்டியில ஏறி போனதும் அங்கிருந்து மலை உச்சிக்கு போய் அவனுக்கு டாட்டா காட்டுறா. அங்க வந்த பூட்ஸ் டோரா கிட்ட அவளோட பேக் பேக்கை திறந்து பார்க்க சொல்லுது. அதுல டியாகோ டோராவுக்காக மேப்பை வச்சிருக்கான். அதை பார்த்ததும் நாம அடுத்து எந்த சாகச பயணத்துக்கு போறதுன்னு டோரா கேட்கறதோட படம் முடியுது. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் தங்கச்சி தான் டோராவின் பயணங்கள் பாப்பா. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு செம்ம கடுப்பாகும். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது செம்மையா இருக்கேப்பான்னு தோணுச்சு. உண்மையாலுமே இந்த ட்ரெஷர் ஹண்ட் படங்கள்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும்பா. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஃபவுண்டன் ஆஃப் யூத்ன்ற படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் பாருங்க, அதுவும் இதே மாதிரி தான் நல்லா இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.